திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இது மாதிரியான திட்டங்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட்டாக வளர்ச்சி அடைகின்ற மாநிலங்களில் முதல் மாநிலமாக 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முதல் இடத்தை அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இதை பார்த்து பிடிக்காம தான் ஒன்றிய அரசு பல்வேறு வகையில நமக்கு தொந்தரவுகளை தொடர்ந்து கொடுத்துருக்கிறாங்க. மொழி உரிமையை பறிக்கின்றாங்க, நிதி உரிமையை பறிக்கின்றாங்க, மாநில உரிமை ஒவ்வொன்றையும் எப்படியாவது முடக்க பார்க்கின்றாங்க. இந்த வேலை ஒட்டுமொத்த உரிமைகளை பறிக்கின்ற வேலையில பாசிட்டிவ் குரூப் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் இருந்துதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தலைவர் அவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி எந்த நிதியும் வரல. ஒன்றிய அரசு சமீபத்தில் பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்டை ஒன்றிய நிதித்துறை அமைச்சர் அந்த பட்ஜெட்டை முழுசா படிச்சு முடிக்க கூட இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு பாராட்டு பண்றோம், சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு. இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் ஒதுக்கல. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வி நிதி, புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரணும்னு. ஆனா நியூ எஜுகேஷன் பாலிசி மற்ற மாநிலங்களை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு ஏற்றுக்கிச்சுன்னா, எந்த மாநிலம் ஏற்றுக்கிச்சுன்னா, ஒன்றிய அரசு குறுக்கு வழியில சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியையும் திணிக்க பார்க்கறாங்க, மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை திணிக்க பார்க்கறாங்க. நம்முடைய முதலமைச்சர்கள் முடியாதுன்னாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்ம மாநிலத்துக்கு தர வேண்டிய கல்வி நிதி 3200 கோடியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஒன்றிய அமைச்சர் சொல்றார், மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏற்றுக்கிச்சு, தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்குது. தமிழ்நாடு ஏற்றுச்சுன்னா தான் 3200 கோடி கொடுப்போம் அப்படின்னு நம்முடைய தலைவர் சொல்றார். நீங்க மீண்டும் புதிய கல்விக் கொள்கை போவாங்க, ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க பாக்குறீங்க, குலக்கல்வி திட்டத்தை திணிக்க பாக்குறீங்க. 3200 கோடி இல்லை, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எந்த நேரத்திலையும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி திணிப்பா நான் நிச்சயம் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய தலைவர் ஒன்றிய அரசு ஏதாவது திட்டம் கொண்டு வந்துச்சுன்னா தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு போகிறது பார்க்கறாங்க. அதன் பிறகுதான் அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. 4 நாளுக்கு முன்னாடி ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு வந்திருந்தார். நான் சமீபத்தில் பேசியிருந்தேன், நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், ஒன்றிய அரசு வெட்ட பார்க்குது, ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் பயப்படுற திட்டம் கிடையாது. சமீபத்தில் இலக்கிய சந்திப்பு நிர்வாக சந்திப்புல பேசுறேன். அதுக்கு மோடி அவர்கள் வந்து பேசுறாரு, ஒரு சில பேரை சொல்லாம குறிப்பிட்டு பேசுறாரு. ஒரு சிலர் இப்படி பேசியிருக்கிறாங்க, என்னை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் குறிப்பிட்டு பேசினார். உடனே நான் சொன்னேன், அதையே எங்கிட்ட சொல்றீங்க, கொஞ்சம் திரும்பி உங்க மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்களே வரிசையா உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், ஏன்னா அவங்க தான் நீங்க இடி கேஸ், சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸ், மெடிக்கல் காலேஜ் அப்ரூவல் எடுக்கிற கேஸ், பெரா கேஸ் அப்படின்னு தொடர்ந்து மிரட்டி அவங்க பயப்பட்டு கூட்டணி சேர்த்து வச்சிருக்கிறது சங்கி கூட்டம். ஆக அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்க திரு மோடி அவர்கள்னு நான் சொன்னேன். கழக உடன்பிறப்புகளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. உங்களுடைய ஊட்டல் நோக்கங்களா பயப்படுற கூட்டம் திமுக கூட்டம் கிடையாது. ஏன்னா கலைஞருடைய உடன்பிறப்புகள் நாங்கள், கலைஞருடைய வளர்ப்பு நாங்கள், கழக தலைவர்களால் வழிநடத்தப்படுகின்ற கொள்கை இருக்கிறவர்கள் திமுகவுடைய உடன்பிறப்புகள். ஏன்னா அந்த முதல் பொதுக்கூட்டத்தில் இன்னும் பல கேள்விகள் இருந்துச்சு, பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. கூட்டத்துடைய முகப்புல என்ட்ரன்ஸ்ல இந்த பந்தல்ல தந்தை பெரியாருடைய புகைப்படத்தை முதல்ல வச்சாங்க. மோடி வராது பேசுறது, மோடியுடைய கோபத்துக்கு ஆகக்கூடாதுன்னு உடனே பெரியார் படத்தை நீக்கிட்டு அங்க பாஜகவுடைய சின்னத்தை அங்க வச்சுட்டாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் மோடி அவர்கள் சொன்னார்னா அதிமுக பேர் இருக்கக்கூடிய அண்ணாங்கிற பேர் எடுத்துட்டு அமித்ஷா திமுக வச்சாலும் வச்சிருவாங்க. அதுபோல நான் சொல்லுகிறேன், ஜாதிக்கு ஏற்ற மோடிக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏற்ற ஒரு அடிமையாக, ஒரு முரட்டு அடிமையாக, முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு முரட்டு அடிமையாக தான் நம்முடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இவருக்கெல்லாம் ஒரு சரியான பதில கொடுத்தோம்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தல். வந்திருக்கக்கூடிய அணி நிர்வாகிகள் உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதுதான், அடுத்து இன்னும் 40 நாட்கள் தேர்தல், இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் தேதியை அறிவிச்சுவாங்க. அடுத்து வருகின்ற 40 நாட்கள் நாம் அனைவரும் களத்தில் இருந்து நம்முடைய ஆட்சியுடைய திட்டங்களை, நம்முடைய கழகத்துடைய சாதனைகளை, வரலாறை
மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்குள்ள அந்த பொறுப்புகளை பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு அணிக்கும் இந்த டார்கெட்னு பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அணியும் இளைஞர் அணியாக இருக்கட்டும் களத்தில் இறங்கி அடுத்த 40 நாட்கள் நம்முடைய பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல தேர்தல் வந்துட்டா சிங்கிள் டீயை குடிச்சிட்டு தீ மாதிரி வேலை செய்வதை பார்க்கறவங்க தான் திமுக தொண்டர் அப்படிங்கிறத நாம தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் நாம் நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நாம வென்று காட்ட வேண்டும். தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத மீண்டும் நாம் நிரூபிச்சு காட்ட வேண்டும். பாசிட்டிவ்களுக்கு மீண்டும் அதை புரிய வைக்க வேண்டும். அரசனுடைய சாதனைகள் இருக்கு, கொள்கைகள் இருக்கு. வீடு வீடா போய் பேசுங்க, திண்ணை பிரச்சாரம் செய்யணும். புதிய வாக்காளர்கள்கிட்ட கழகத்தை பத்தியும் நம்முடைய அரசுடைய திட்டங்களை பற்றி கொண்டு போய் சேருங்க. கழகத்துடைய வெற்றிக்கு சார்படைக்கூடிய உழைப்பு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய நேரம் ஒவ்வொரு அணிகளுடைய பொறுப்புலையும் அது இருக்கு. வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு தலைவர் கொடுக்கிற டார்கெட் 200. நாம நிச்சயம் களத்தில் இறங்கி அடுத்த 40 நாட்கள் நம்ம பிரச்சாரத்தை செஞ்சோம்னா, மக்களை நேரடியா சந்திச்சோம்னா 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் நம்முடைய தலைவர்கள் 2வது முறையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் பொறுப்பேற்பார் என்பதை கூறிக்கொண்டு வர ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அயராது உழைப்பதை சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அணியிலும் தனித்தனியாக புகைப்படம் எடுத்துக் கொள்ளப்படும். எனவே ஒவ்வொருத்தரும் பொறுமையாக வாழ்க்கை கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகள் மீண்டும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.